ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துக்கள். கடந்த 2017 வருடம் ஜனவரி மாதம் அமெரிக்காவின் பிரபல வார இதழாகிய தி நியூயார்க்கரில் ஒரு கட்டுரை வெளிவந்தது. அந்த கட்டுரையின் தலைப்பு என்னவென்றால் சர்வைவல் ஆஃப் தி ரிச்சஸ்ட். இந்த கட்டுரையில் அமெரிக்காவின் சிலிக்கான் வேலியில் உள்ள பெரும் செல்வந்தர்கள் இயற்கை பேரழிவு அல்லது பெரும் பொருளாதார சரிவு பிற்காலத்தில் ஏற்பட்டால் அதிலிருந்து தங்களையும் தங்கள் குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்ள எடுக்கும் நடவடிக்கைகளை பற்றி விளக்கி இருந்தது. இந்த செல்வந்தர்கள் கடைசி கால அழிவிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள பதுங்கு குழிகள், அதாவது பங்கர் கட்டுதல், உணவு தானியங்களை அதிக அளவில் உட்பவித்து சேமித்து வைத்தல் என பல முன் எச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகிறதை குறித்து இந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அப்படியானால் மிகப்பெரிய பேர் அழிவுகள் வருமா என கேட்டால் வரும். ஏனென்றால் இவைகளை எல்லாம் கடைசி காலத்தில் நடக்க வேண்டியவைகள் தான். கடைசி கால அழிவிலிருந்து மனிதன் தன்னை பாதுகாத்துக் கொள்ள எடுக்கும் முன் எச்சரிக்கை நடவடிக்கைக்கு பெயர்தான் அப்போகலிப்ஸ் இன்சூரன்ஸ், அதாவது தமிழில் பேரழிவு காப்பீடு என்பதாகும். பொதுவாக நாம் பயன்படுத்தும் இன்சூரன்ஸ் எல்லாம் நமக்கோ நமது உடைமைகளுக்கோ ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் நம்மை பொருளாதார ரீதியாக பாதுகாத்துக் கொள்ள எடுப்பதாகும். ஆனால் இந்த அப்போகலிப்ஸ் இன்சூரன்ஸ் என்பது கடைசி கால அழிவிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள மனிதன் எடுக்கும் முயற்சியினை குறிக்கின்றது. கொரோனா தொற்று, புவி வெப்பமாதல், போர் பதட்டம், அடிக்கடி நடக்கும் இயற்கை பேரழிவுகள் ஆகிய காரணிகள் உலகில் உள்ள பெரும் பணக்காரர்கள் இடையே இந்த அப்போகலிப்ஸ் இன்சூரன்ஸ் குறித்த ஆர்வத்தினை இப்பொழுது மிகவும் அதிகரிக்க செய்துள்ளது. இந்த அப்போகலிப்ஸ் இன்சூரன்ஸின் ஒரு முக்கியமான பகுதிதான் பூமிக்கு அடியில் பதுங்கு குழிகள் கட்டுவது ஆகும். பொதுவாக பதுங்கு குழிகள் என்பது போரின் பொழுது வெடிகுண்டு, ராக்கெட் தாக்குதலில் இருந்து காத்துக்கொள்ள பூமிக்கு அடியில் கட்டப்படும் ஒரு வீடு போன்ற அமைப்பு ஆகும். இதன் பயன்பாடு முதலாம் உலக போரின் காலத்திலே இருந்து வந்தாலும் தற்போது உலகில் நிலவி வருகின்ற அசாதாரண சூழ்நிலையில் பங்கர் கட்டுவது குறித்த ஆர்வத்தினை செல்வந்தர்கள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளது. உலகின் பல செல்வந்தர்கள் பிரம்மாண்டமான வகையில் பூமிக்கு அடியில் பங்கர் கட்டி வருவதாக அடிக்கடியில் செய்திகள் வந்து வண்ணம் உள்ளன. இந்த லிஸ்டின் புது வரவு யாரென்றால் மெட்டா குழுமத்தின் தலைவர் மார்க் ஜக்கர்பர்க் ஆவார். இவர் ஹவாய் தீவில் சுமார் 1200 கோடி ரூபாய் செலவில் 50,000 சதுர அடியில் பரப்பளவில் மிக பிரம்மாண்டமான அளவில் பங்கர் கட்டி வருவதாக கூறப்படுகின்றது. அந்த பங்கரில் நீச்சல் குளம், விளையாட்டு மைதானம் உட்பட அனைத்து வசதிகளும் உள்ளடக்கி உள்ளது. எந்த விதமான சூரிய, புயல், அணு ஆயுத தாக்கம், ஆட்கொள்ளி நோய் உட்பட எல்லாவித ஆபத்துகளில் இருந்து தற்காத்துக் கொள்கிற வகையில் இது கட்டப்பட்டு வருவதாக சொல்லப்படுகின்றது. இந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு தெளிவாக புரிவது என்னவென்றால் மனிதன் தன்னை உலகில் இறுதி நாட்களுக்கு தயார்படுத்திக் கொண்டு வருகிறான் என்று. ஆம், அதுதான் நிதர்சனம். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் இதனை குறித்து ஆச்சரியப்படவோ பதற்றப்படவோ பயப்படவோ தேவையில்லை. ஏனென்றால் வேதாகமத்தின்படி கடைசி காலத்தில் இவைகள் எல்லாம் நடக்க வேண்டியவைகளே. ஏசாயா 2 அதிகாரம் 19 வசனத்தில் கூறப்பட்டுள்ளதாவது, பூமியை தத்தளிக்க பண்ண கர்த்தர் எழும்பும் பொழுது அவருடைய பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி கண் மலைகளின் கெபிகளிலும் பூமியின் குகைகளிலும் புகுந்து கொள்வார்கள் என்று கூறப்பட்டிருந்தது. இது தவிர வெளிப்படுத்துதல் 6 அதிகாரம் 15, 16 வசனங்களில் கூறியுள்ளதாவது, பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண் மலைகளிலும் ஒளிந்து கொண்டு பர்வதங்களையும் கண்மலங்களையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீட்டு இருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டி யானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். 17 வசனம், அவருடைய கோபாக்கனியின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்க கூடும் என்றார்கள். இதுதான் 6ஆம் முத்திரையை உடைக்கும் பொழுது நடக்க போகின்ற காரியம். தேவனுடைய கோபாக்கனை வெளிப்பட்டு அழிவுகள் ஏற்படும் பொழுது மனிதர்கள் அதினின்று தப்பித்து ஒளிந்து கொள்ள மலைகளிலும் குகைகளிலும் தங்களை ஒழித்துக் கொள்வார்கள் என்று இந்த வசனங்களில் கூறப்பட்டுள்ளது. இதில்
குகை என்று கூறப்பட்டுள்ளது மனிதன் பூமிக்கு அடியில் அல்லது மலைகளுக்கு இடையில் கட்டி கொண்டிருக்கும் பங்கரை பற்றிதான் குறிக்கின்றது. அதாவது மனிதன் 6ஆம் முத்திரை உடைக்கப்படும் காலத்தில் ஏற்படும் அழிவுகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள தற்பொழுதே தன்னை தயார்படுத்திக் கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்து வருவதும் இதன் மூலமாக தெரிய வருகின்றது. இவைகளை குறித்து நமது வேதாகமும் பல ஆண்டுகளுக்கு முன்னே தீர்க்க தரிசனமாக கூறி நமக்கு அறிவுறுத்தி உள்ளது. இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது, நாம் செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றுக்கும் கலங்காதபடி எச்சரிக்கையாக விழிப்பாகவும் கடவுளின் வருகைக்கு ஆயத்தமாகவும் இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் நாம் நினையாத நாளிகையிலே நம்மை மீட்க கிழக்கில் இருந்து மின்னல் தோன்றி மேற்கு வரையிலும் பிரகாசிக்கிறது போல வானத்திலிருந்து இறங்கி வருவார். நாம் அவருக்கு எதிர்கொண்டு போய் அவரோடு எடுத்துக் கொள்ளப்பட நாம் ஆயத்தமாவோம். இந்த உலகத்தார் வேண்டுமென்றால் உலக பிரகாரமாய் தங்களை பாதுகாத்துக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளட்டும். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். நாம் கடவுளின் வருகையில் எடுத்துக்கொள்ள நம்மை தகுதிப்படுத்த வேண்டும். நோவா காலத்தில் நோவா எப்படி தன்னையும் தன் குடும்பத்தையும் காக்க எப்படி பேழை கட்டினாரோ, அதே போல அவபக்தி நிறைந்த இந்த உலகத்திலிருந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் காத்துக்கொள்ள நாம் ஆவிக்குரிய பேழையினை கட்ட ஆரம்பிப்போம். வேறுபிரிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்வோம், பரிசுத்தமாவோம், நம்முடைய கடவுளின் வருகைக்கு தயார் ஆவோம். ஆமென்.